கர்த்தருக்கு சோத்திரம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆபிரகாம் காலையிலே எழும்பி கொஞ்ச திருத்தியில தண்ணீரும் கொஞ்சம் அப்பத்தையும் ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவளோ புறப்பட்டு போய் பெயர்செபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று வசனம் குறிப்பிடுகிறது. ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க. கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் தான். அதை வைத்து கொண்டு அவ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி செல்கிறாள். ஆனாலும் அவளிடத்துல வேற ஒன்றும் இல்லை. அந்த வனாந்தர பாதையில கொண்டு போற நீரும் அப்பமும் செலவழிந்து போயிட்டுனா தாம் பிள்ளையும் தானும் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது. கொஞ்ச நீர் தான் அவ கையில இருந்தது. அதை வைத்து கொண்டு அவ கடந்து சென்றாள். பாருங்க, இந்த வனாந்தர பாதையில தன்னுடைய பிள்ளை மறிக்கிறத பார்க்க முடியாம தூர போய் ஒரு இடத்துல போய் அழுதாள் என்று வசனம் குறிப்பிடுகிறது. கதறி அழுதாள். இந்த ஆகாருடைய நிலைமை தான் இப்போ அநேக பேருக்கு இருக்கிறது. இந்த வனாந்தர பாதையில பயணிக்கிற ஒவ்வொருடைய இருதயம் அதை தான் நோக்கி இருக்கிறது. நான் இந்த வனாந்தர பாதையில ஜீவனோடு மீளுவனா, நான் எந்திப்பனா என்று அநேக பேர் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடு சூழ்நிலை. சமாதானம் இல்லாம இந்த வனாந்தர பாதையில நடக்கிறவங்க ஒரு பக்கம், கடன் பிரச்சனையினால இந்த வனாந்தர பாதையில நடக்கிறவங்க ஒரு பக்கம். இதுல இருந்து மீள என்னால முடியுமா என்று கண்ணீர் வடித்து நடந்து கொண்டிருக்கிற ஜனம் அநேகம். ஏன்னா அந்த வனாந்தர பாதையில கூப்பிட்டா யாரும் உதவிக்கும் வரமாட்டாங்க. நமக்காக யாரும் ஓடி வந்து உதவியும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தர பாதையில நீங்க சென்று கொண்டிருக்கலாம். இதுல இருந்து மீள எப்படி நான் முடியும்? வாய்ப்பு இருக்கா? என்னை கர்த்தர் இதுல இருந்து மீட்பாரா என்று நீங்க அநேக பேர் கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், 10-15 ஆண்டுகள் இந்த வனாந்தர பாதையில நான் நடந்து கொண்டிருக்கிறேன். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இந்த வாழ்க்கையை நான் இன்னும் எவ்வளவு தூரம் வாழுவேன்னு எனக்கு தெரியல. புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என் இருதயத்தை நான் என்ன செய்வேன் என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்திர வழியில அவாந்திர வழியில உங்களுக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கானது. இந்த பாதையை நீங்க எப்படி கடப்பேன், இதுல இருந்து எப்படி மீளுவேன் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆகாரை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். இன்னும் எவ்வளவு தூரம் நான் நடக்க முடியும், எனக்கு எவ்வளவு பலன் இருக்க முடியுமா, இந்த வனாந்தர பாதையை நான் எப்படி தாண்டுவேன் என்று நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் கற்பாறையில நீரூற்றை உண்டாக்குகிறவர். உன் வாழ்க்கை செழிப்பு இல்லாம ஒரு வனாந்தர பாதையாக இருக்கும் போது அதுல உங்ககிட்ட இருந்தது ஒன்றும் இல்லை, எல்லாம் செலவழிந்து போயிட்டு யாரிடத்திலும் நீ உதவி கேட்க முடியாது. அந்த வனாந்தர பாதையில நடக்கும்போது நான் உனக்கான வனாந்தர வழியை உண்டாக்கி அவாந்திர வழியில உனக்கு ஆறுகளை உண்டாக்குவேன், கற்பாறையில உனக்கு நீரூற்றை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கலங்காதீங்க. இந்த வனாந்தர பாதையை கர்த்தர் நிச்சயம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். இந்த வாழ்க்கை இப்படியே தொடர்ந்துருமோ என்று நீங்க பயந்து கொண்டிருக்கீங்க. இல்லை, அந்த அந்த ஆகாருடைய வாழ்க்கையில கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு எப்படி ஒரு நீரூற்றை உண்டாக்குனாரோ அதே மாதிரி கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அந்த வனாந்தர பாதையை நீரூற்றை உண்டாக்கி செழிப்பாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.